ஈஸி ட்ரிக் 1. ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ஸாவோ ரெண்டு பக்கம் மைனஸாக வந்தாலும் சரி, விதி என்னமோ ப்ளஸ் தான் ரெண்டு ஆன்சரில் சொல்கிறப்படுது. ட்ரிக் நம்பர் 2. இப்பின்னங்களில் பெரிய எண் எது? இப்படி ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எது பெருசுன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னால், நீங்கள் ட்ரிக்காக செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சேன்னு சொன்னேன்டாக்கா, ஈஸியாக என்ன செய்யலைண்டாக்கா, இந்த 5 வந்து 7ஆல் பெருக்கிறதும் அதோட ஆன்சர் 35 போட்டு, 8 வந்து 4ஆல் பெருக்கி அதோட ஆன்சரை 4க்கு மேலே 32 போட்டுன்னு சொன்னால், இந்த ரெண்டு நம்பரில் யார் பெருசாக உங்களுக்கு தெரியுதோ அப்போ அவர் தான் பெரிய எண். ஸோ எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேலும் இவர் தான் பெரிய ஆள் சொல்லி. கைஸ், ட்ரிக் நம்பர் 3ல 7 தர 11 தர 13 இந்த மூணையும் வச்சு நாங்கள் ஒரு நம்பரை பெருக்கின்னு சொன்னால், நாங்கள் எந்த நம்பரை பெருக்கிறோமோ அந்த நம்பர் ஒரு டிஜிட் நம்பராக இருந்தேன்டா வர ஆன்சர் வந்து 4 டிஜிட் நம்பர் வரும். கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னேன்டா, நான் 8 போட்டு பெருக்கிறேன்னு சொன்னேன்டா, இது ஆன்சர் வந்து 8 தான் ஆன்சர் வரும். ஆனால் 4 டிஜிட் வாரப்படியில் 80008 அப்படின்னு வருவார். ஒருவேளை நான் 9ன்னு போட்டு பெருக்கி இதுவாக்கினாலும் 9 வந்து ஒரு டிஜிட் நம்பர். ஆகவே இட ஆன்சரும் வந்து 9009 அப்படின்னு வரும். இதே நான் 2 டிஜிட் நம்பர் போட்டு பெருக்கினேன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு ரெண்டு டிஜிட்டை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணி பெருக்கி பார்த்தேன்னு சொன்னேன்டாக்கா, அதுக்கு 5 டிஜிட்டில் தான் ஆன்சர் வரணும். அப்படியா இருந்தால் என்ன ஆன்சர் வருது? இப்போ நான் உதாரணத்துக்கு 38ன்னு சொல்லி போட்டு பார்த்தேன்னு சொன்னால் ஆன்சர் வந்து 38, நடுவில் ஒரு சைஃபரை போட்டு லாஸ்ட்டில் 38ன்னு போடுவேன். ஒருவேளை நான் 49 போட்டு பெருக்கி பார்க்குறேன்னு சொன்னாக்கா அது ஆன்சரும் அதே மாதிரி தான், 49 ஒரு மெஜிக்காக இருக்கு இல்லையா? ஸோ இதே 3 டிஜிட் நம்பர் ஒன்றை போட்டு நான் இந்த நம்பரோட பெருக்கி பார்த்தேன்னு சொன்னேன்டா, அதே 3 டிஜிட் நம்பருக்கு 6 நம்பர் வரணும். 6 டிஜிட்டில் தான் ஆன்சர் வரணும். ஸோ அதே 3 நம்பர் பின்னுக்கும் வரும். 134 போட்டு நான் பெருக்கி பார்த்தேன்னு சொன்னால் ஆன்சர் வந்து அதே டபுள் தான், 134. ஒருவேளை நான் ஒரு 175 போட்டு பெருக்கி பார்த்தேன்னா ஆன்சர் என்ன வரும்போது 175. ஓகே, இந்த மாதிரி லாஜிக் சும்மா ட்ரிக்கை நினைவு வச்சுக்கொள்றதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸி ட்ரிக் 4. எண் சார்ந்த காரணம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ தெரியல, பட் இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வது நல்லம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி வார கணக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி நான் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ 5 எஃபோஸ்ட்ரி மார்க்குன்னு சொல்லி வந்திருக்கும். இந்த எஃபோஸ்ட்ரி மார்க்குக்கு என்ன அர்த்தம் சொன்னால், அது ஒன்று போட்டால், அதில் ஒன்றை போட்டேன்டா நீங்கள் போடுற எண்ணிலேருந்து எல்லாமே வந்து அதை விட கம்மியான நம்பராக மாற்றி கீழே எழுதணும். அதாவது இறங்கு வரிசையில். இப்போ ஒரு 5ன்னு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேன். அந்த 5ன்னு போட்டேன்டாக்கா 5 எஃபோஸ்ட்ரி மார்க் அப்படின்னு போட்டேன்டாக்கா என்ன செய்யணும்டா, 5 அதுக்கு குறைவான நம்பர் 4 3 2 1 அது ஒரு தடவை போட்டதுனால நாங்கள் அந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பெருக்கி காட்டிட்டு அது ஆன்சரை 120ன்னு சொல்லிடலாம். அதே போல் ஒருவேளை 5ன்னு போட்டுட்டு 2 எஃபோஸ்ட்ரி மார்க் போட்டிருந்தா அப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டாக்கா, கட்டாயமாக இந்த போட்ட நம்பர் 5 எழுதணும். முதல்ல அதை 5ன்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு 2 நம்பர் தள்ளி அடுத்த நம்பர் எழுதணும். அப்போ 5க்கு 2 நம்பரை தள்ளி எழுதினா 3, 3க்கு 2 நம்பரை தள்ளி எழுதினா 1. இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கலாக போட்டுட்டு அது ஆன்சரை 15ன்னு சொல்லு. இதே நீங்கள் வந்து 5 3 எஃபோஸ்ட்ரி மார்க் போட்டேன்டாக்கா இந்த 5ன்னு எழுதிட்டு 5லேருந்து 3 நம்பரை தள்ளி எழுதினு சொன்னால் அப்போ 2 மட்டும் தான் வரும். அதுக்கு பிறகு 3 நம்பரை தள்ளி எழுதினு சொன்னாக்கா மறை என்ன வரும், ஆனால் நாங்கள் அது எழுதுறதில்ல, நேர் எண்ணை மட்டும் தான் கணக்கு எடுக்கிறது. அப்போ 5 தர 2 ஆகவே 10. இதே 5 4 எஃபோஸ்ட்ரி மார்க் போட்டுன்னு சொன்னால் 5லேருந்து 4 நம்பரை கழிச்சுன்னு சொன்னால் 1 வரும். ஆகவே அது 1 மட்டும் போட்டு பெருக்கிதுன்னா சரி. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த ட்ரிக்கையும் நீங்கள் படிச்சுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பாப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. இன்ஷால்லா சந்திப்போம்.